சமீபத்திலே ஒரு அடக்க ஆராதனைக்கு நான் சென்றிருந்தேன். அப்போ அந்த கல்லறை தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது வாகனங்கள் எல்லாம். அப்போ நான் என்ன தெரியுமா செய்தேன், எல்லா வாகனங்களும் செல்லுகிறது என்று சொல்லி அதன் பின்பாகவே நானும் சென்றேன். முடிவாங்க போனால் எல்லா வண்டிகளும் வரிசை நிற்கி ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு ரோடு கிடையாது. இப்போ வலது பக்கம் இடது பக்கம் திரும்பலன்னா திரும்புறதுக்கும் இடம் கிடையாது. அந்த வாகனங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கிறது. வழி தெரியாது, அந்த பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் நான் போனதுக்கு காரணம் என்ன, எல்லாரும் போகிறாங்க, எல்லோரும் போகிற பாதையில் அப்படின்னு சொல்லி போனதுனால மிக நெருக்கடியான சிரமங்கள் அங்கே ஏற்பட்டதை நான் அறிந்தேன். கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல தவறான விஷயங்கள், பல பொல்லாத விஷயங்கள் பொல்லாப்பானவர்களால், தேவனை அறியாதவர்களால் அவைகள் சரி என்று சாதிக்கப்படுகிறது. அதே போல இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பல தவறான வழிகளும் பெரும்பாலானவர்கள் என்ன திரும்ப செய்றாங்க, சரி என்று பின்பற்றுகிறார்கள். உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, சினிமாத்தனமான உடை அணிதல். இல்லைங்க நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சினிமா நடிகைகள் உடுத்தக்கூடிய உடைய மாதிரி என்ன திரும்ப செய்கிறாங்க, உடுத்துறாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இந்த ரெண்டு பக்கமும் லேடிஸுக்கு என்ன தெரியாங்க, பெண்களுக்கு சால் போடணும், அப்படி தானே? சர்ச்சுக்கு வரும்போது ரெண்டு பக்கம் போடுதாங்க. மற்றபடி ஸ்டேட்டஸ்லேயோ அவங்கள வேறு படத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம்தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்க, சத்தியத்தை அறிந்து கொண்டவங்க, இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பைபிளாம், அவங்க அம்மா அப்பாவான், சினிமாக்காரங்க. இதில் பாஸ்டருடைய மனைவியும் உட்பட்டிருக்கிறாங்க, பாஸ்டருடைய பிள்ளைகளும் உட்பட்டிருக்கிறாங்க. இது ஏன் எதுக்கு கேட்டு பாருங்க. எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன திரும்ப செய்கிறோம், போடுறோம். ஜாதி பார்க்கறது, இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி. திருச்சபைகளுக்குள்ள இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லைங்க திருச்சபைகளெல்லாம் இது கிடையாது, திருச்சபை தலைவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பணம், அதாவது டவுரி வாங்குற விஷயம், பொய் போலித்தனம், பாரம்பரியம், இதை எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் இதை சார்ந்து என்ன திரும்ப செய்கிறாங்க, செல்லுகிறார்கள். எல்லோரும் செல்லுகிற வழியிலே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, செல்ல மாட்டாங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற நேரத்தில், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படினர்.